ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தாள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை நறுக்கிக்கோங்க. சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன். பூண்டு ஒரு 4-5 பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெப்பர் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன். ஒரு 1/2 டீஸ்பூனு சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பதத்தில் காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. இதோட கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. மைதா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம். இந்த கார்ன்ஃப்ளவரெல்லாம் இந்த காலிஃப்ளவரில் ஒட்டுற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். காலிஃப்ளவர் 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். வானலில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா வேகணும், அதனால் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் பாருங்கள், நல்லா கொஞ்சம் கலர் மாறி இருக்கு, வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மஞ்சூரியன் ரெடி பண்ணலாம். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேணாம், ஆஃப் வதங்கினா போதும். இப்போ கொடமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் முன்ன கொடமிளகாய் சொல்லலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் கொடமிளகாய் எடுத்துருக்கேன். வதக்கி விடுங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டு வதக்கி விட்டு சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ். சாஸ் 3 சாஸும் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன். இது ஊற்றிக்கோங்க. இது எதுக்காகனா கிரேவி மாதிரி வரும், கொஞ்சம் கெட்டியாக வரும். அதனால் போட்டு இது ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா 1 நிமிஷம் இதை அப்படியே இதிலே குக் ஆகட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தால் இது மேலே போட்டுக்கோங்க. கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.